வணக்கம் and welcome back to our channel Tamil Beauty Talk. இன்னைக்கான வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது சிங்கிள் ஸ்டெப் ஃபேஷியல். நம்ம வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட் வச்சு சிங்கிள் ஸ்டெப்ல நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டனிங் ஆக்குறது, க்ளோ ஆக்குறது, சிங்கிள் ஸ்டெப்ல ஒரு டோட்டல் ஃபேஷியலை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். நிறைய டைம் வந்து நமக்கு டைம் இருக்காது, ஒரு எமர்ஜென்சி டைம் டக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்கணும், ஒரு ஃபேஷியல் போட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம ஒரு ஃபேஷியல் போறதா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணுமே, ரொம்ப டைம் ஆகுமே, அந்த மாதிரிலாம் நினைப்போம் இல்லையா. ஒரு சிங்கிள் ஸ்டெப் ஃபேஷியல் வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எப்போதுமே ஃபேஷியலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணுறது வந்து கிளென்சிங். இங்கே வந்து நான் கிளென்சிங்காக நான் எடுத்துக்கிறது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துக்கிறேன். முல்தானி மெட்டி நம்மளோட ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும், டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். போட்ட உடனே ஒரு பிரைட்னஸ் வந்து எப்போதுமே கொடுக்கும், எந்த ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு முல்தானி மெட்டி செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா வந்து ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணும். நான் எடுத்துக்கிறது வந்து நேச்சர்ஸ் தத்துவா பிராண்டில் இருக்க முல்தானி மெட்டி பவுடர். அது மட்டும் இல்லாமல் முல்தானி மெட்டி நம்மளோட ஸ்கின் வந்து சாஃப்டாகும், கிளியர் ஸ்கின், பொறி பொறியாக இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஸ்க்ரப்பிங் தானே. ஸ்க்ரப்பிங்காக நான் எடுத்துக்கிறது வந்து அரிசி மாவு. அரிசி மாவை விட ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரப்பிங் எப்போதுமே இருக்க முடியாது. நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அரிசி மாவு, முல்தானி மெட்டி இது மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீடியன்ட் வந்து எடுத்துக்க போகிறோம் இதில். அடுத்து இது கூட நான் ஆட் பண்ணுறது வந்து ரா மில்க். காய்ச்சாத பாலும் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். இந்த இடத்துல நம்ம சேர்க்கும் போது நல்லா ஒரு டபுள் கிளென்சிங் பண்ணும். ஸ்க்ரப்பிங்கும் முல்தானி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆக்காமல் இது வந்து நல்லா நம்மளோட ஃபேஷியலை வந்து ரொம்ப நேரம் தாங்குற மாதிரி நல்ல ஒரு மசாஜிங்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். தயிரும் அதுக்காக தான், நல்ல ஒரு மசாஜிங்காக. நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து மசாஜிங் பண்ணுவோம் இல்லையா, நல்ல வந்து ஒரு மசாஜ்க்காக, ஒரு மாய்ஸ்சருக்காக நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதில். உங்களுக்கு பால் செட் ஆகாதுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் மட்டுமே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நான் ஆட் பண்ணுறது வந்து ஹனி வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு க்ளோ வேணும்னா ஹனி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஹனி மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து ஹனி கிடைக்கும். சுத்தமான ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினா ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காகவும் தயிரும் அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹனி வந்து நம்மளோட ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸும் பண்ணும். இதுக்கப்புறமா இதில் நான் ஆட் பண்ணுறது வந்து தக்காளி இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும், டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கின் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் கொஞ்சோண்டு தக்காளியை வந்து எது கூடயாவது மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டோம்னா சூப்பராக ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். அந்தளவுக்கு, ஏன்னா தக்காளி வந்து நல்ல ஒரு விட்டமின் சி இல்லையா, ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சில பேருக்கு வந்து தக்காளி வந்து ஒத்துக்காமல் இருக்கும், அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேஷியலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பீட்ரூட் ஜூஸையோ இல்லை வந்து டோட்டலாக தயிர் மட்டுமே ஊற்றியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அவங்களோட சாய்ஸ் தான். பட் வந்து தக்காளி வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும் தான். கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு பேக்கை விட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி, எப்படி சொல்கிறது, இப்போ நான் காட்டுற அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு நார்மலான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். போதும், ஏதோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எப்போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு. அதுக்கப்புறமா இதை வந்து நல்ல ஒரு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்ல காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா தூங்கி எந்திரிச்சு பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு இருக்கிற மாதிரி ஃபேஸ் வந்து இருக்கும். அதனால் அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போதுமே நம்ம வீட்டில் பண்ணுறது கண்ணை சுற்றியும் தாராளமாக பண்ணலாம், அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போதே நல்லா வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து கிளென்சிங்கும் பண்ணும், ஸ்க்ரப்பிங்கும் வந்து டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ், இந்த ஸ்க்ரப்பிங்கை வந்து ஒரு 3 மினிட்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜென்டல், ரொம்ப போட்டு குறைன்னு தேய்க்காதீங்க, நல்ல ஒரு ஜென்டலான ஸ்க்ரப்பிங்காக கொடுங்க. ஏன்னா இதில் நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம், ஹனியும் சேர்த்துருக்கோங்கிறனால அந்தளவுக்கு ஹார்ஷாக இருக்காது, நல்ல ஜென்டலாக இருக்கும்.
அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஸ்க்ரப்பிங் ஒரு 3 minutes டைம் வச்சுக்கோங்க. ஸ்க்ரப்பிங் முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் வந்து ஸ்க்ரப்பிங் முடிச்சுக்கிறீங்க. அதாவது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வாஷ் பண்ணிட்டு பண்ணாமல் ஒரே சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். அதுதான் அடுத்து நம்ம பண்ணுறது. நல்ல ஒரு டீப் மசாஜ் பண்ண போகிறோம். நல்ல கையை கொஞ்சம் அழுத்தமாக வச்சுக்கிட்டு, இது வந்து ஸ்க்ரப் ஆகும், ஹார்ஷாக இருக்கும், பயப்பட வேணாம் நீங்கள், ஏன்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். நல்லா வந்து டீப்பாக ஃபேஷியல் மசாஜ் வந்து கொடுங்க. கண்ணத்து நல்லா ஏற்றி இதெல்லாம் வந்து ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் நான் தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. மேக்ஸிமம் நான் எல்லா வீடியோலையும் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஓரளவுக்கு நல்ல ஒரு மசாஜ் வந்து ஒரு 2 minutes 3 minutes கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிடுங்க, ஒரு பேக் மாதிரி கடைசியாக. அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சு நான் பண்ணுறேன். ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும் நான் பண்ணும்போது. அப்படி இருந்துமே ஸ்கின்னை வந்து பளிச்சுன்னு ஒரு பிரைட்டனிங் வந்து காமிக்குது. எதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபேஷியல் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கு டைம் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் கிளென்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி இதெல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டேக் கேர் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கின் நல்லா சாஃப்டாக பிரைட்டாக சூப்பராக இருக்கும். அதே எஃபெக்டை தான் இந்த சிங்கிள் ஸ்டெப் ஃபேஷியல் நம்மளுக்கு கொடுக்கும். வேறு எந்த ப்ராப்ளம் வராது, இது ஹெர்பல் அப்படிங்கிறனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சிங்கிள் ஸ்டெப் ஃபேஷியலே நீங்கள் மசாஜ் இதெல்லாம் அந்த டைம் கொடுத்து இந்த கவர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இதுன்னு கலக்கணும், தனித்தனியாக எடுக்கணும், அந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம். சிங்கிள் ஸ்டெப்லேயே சூப்பராக பண்ணிக்கலாம். இதில் நம்ம முல்தானி மெட்டியோடு சேர்ந்து தான் பால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால பிசுலாம் இல்லை. நல்ல சாஃப்டாக ஹனி தயிர்லாம் சேர்த்தனால நல்ல ஒரு மாய்ஸ்டராக க்ளோவாக சூப்பராக இருக்குது. இதை வந்து ஒரு எமர்ஜென்சி டைம்லையோ இல்லை எப்போ வந்து நம்மளுக்கு பொறுமையிலையோ அந்த டைமில் தான் போடணும்னு வெயிட் பண்ணாதீங்க. பார்த்துட்டு அப்படியே ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய் அண்ட் தேங்க்யூ.